Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் 2 நிமிடத்துல எப்படி ஒரு அமேசிங்கான லோகோ நம்ம மொபைல்ல கிரியேட் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Friends, நம்ம முதல்ல லோகோ மேக்கர் ஓபன் பண்ணனும். லோகோ மேக்கர் நீங்க இன்ஸ்டால் பண்ணலன்னு சொன்னா அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க போய் Play Storeல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லோகோ மேக்கரோட மெக்கானிசம் ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம் தான். அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது எல்லாமே லோகோஸ் பத்தினது. அது எல்லாமே எடிட்டபிள் ப்ரீ இன்ஸ்டால்டு லோகோ. அப்புறம் இருக்கக்கூடியது பேக்ரவுண்ட். அது தாண்டி இருக்கக்கூடிய ஆப்ஷன் டெக்ஸ்ட். அது தாண்டி இருக்கக்கூடிய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கேலரி. ஃபைனலாக இருக்கக்கூடிய டவுன்லோட். இவ்வளோதான் அதில் இருக்கக்கூடிய மெயின் செட்டிங்ஸ். வாங்க லோகோ க்ரியேட் பண்ணலாம். முதல்ல க்ரியேட் ஆப்ஷன் போய்க்கோங்க. கேலரி சிம்பிள் இருக்குது. அதிலேருந்து நீங்கள் ஆல்ரெடி கேலரியில் ஏதாவது டெம்ப்ளேட் வச்சுருக்கீங்கன்னா அதை இதிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டை யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் லோகோஸில் நிறைய ப்ரௌசிங் கேட்டகரிஸ் இருக்குது. ப்ரௌசிங் கேட்டகரிஸை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நமக்கான கேட்டகரிஸை இதிலேயே சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் கேட்டகரிஸோட டிஃப்ரென்ஸை காமிக்கிறதுக்காக அதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாமே இதில் இன்புட் ஆகிருக்கக்கூடியது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். லோகோஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷேப்ஸ் எல்லாமே இந்த ஷேப் ஆப்ஷனில் இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ஷேப்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸோட யூஸ் என்னென்னா, நாம் இப்போ க்ரியேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஷேப்ஸ் ஆகட்டும் இல்லைனா ஒவ்வொரு லோகோஸ் ஆகட்டும், அதோட கலர் நமக்கு பிடிக்கலைன்னா நம்ம டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கலரில் இருந்து நம்ம மேனுவலாக அதோட ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாங்க சிம்பிளான லோகோ எப்படி க்ரியேட் பண்ணதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லோகோ ஆப்ஷனில் நமக்கு பிடிச்ச லோகோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எந்த டெக்ஸ்ட் நமக்கு தேவையோ, தட் மீன்ஸ் லோகோவோட நேம், அதை டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண டெக்ஸ்ட்டை எந்த மாதிரியான பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும் அதை டிசைட் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பரான பொசிஷனுக்கு அந்த டெக்ஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுல தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு அட்ராக்ஷன் நமக்கு கொடுக்கும். ஃபாண்ட் சேஞ்சிங் ரொம்ப முக்கியம். நாம் டெக்ஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த ஃபாண்ட் இருக்கோ அந்தந்த ஃபாண்ட் எல்லாமே ட்ரை பண்ணிக்கோங்க. நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஃபாண்ட்டை செட் பண்ணி லோகோவை க்ரியேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபாண்ட்டை உங்களுக்காக நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். நம்ம இருக்கக்கூடிய ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஓகே, ஃபாண்ட்டை செட் பண்ணிட்டோம். ஃபாண்ட்டை செட் பண்ணதுக்கப்புறம் கலரிங் ஆப்ஷன். இப்போ அதோட பேக்ரவுண்டுக்கு ஏதாவது ஷேடிங்ஸ் கொடுக்கணும்னு சொன்னாலும் நம்ம இந்த கலரிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். கலர் எடிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எடிட்டிங் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டை நம்ம கண்டிப்பாக செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கலர் எடிட்டிங் அதில் அப்ளை ஆகும். கொடுக்கக்கூடிய ஷேடோ கலரோட டெப்த்தை நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய லைன் சிம்பிளை ட்ராக் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்டோட பேக்ரவுண்ட் ஷேடிங்ஸும் அது அட்ஜஸ்ட் ஆகும். அப்புறமா ஷேப்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஷேப்ஸ் கண்டிப்பாக நமக்கு தேவை இருக்கும் சில லோகோஸுக்கு. பேக்ரவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஷேப்ஸோட ஆப்ஷன் கீழே இருக்கும் செகண்ட் காலத்தில். அதில் இருந்து நீங்கள் ஷேப்ஸ் நமக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்பை அதில் இருந்தே செலக்ட் பண்ணிக்கலாம்.
செலக்ட் பண்ண பர்டிகுலர் ஷேப்பை எடிட்டிங் பேஜில் அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். ஆர்டர் பேசிஸில் அதை செட் பண்ணணும். இப்போ பேக்ரவுண்ட் லாஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பேக்ரவுண்டை செட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய லோகோவோட டாப் லெஃப்ட் கார்னரில் ஒரு சின்ன சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய லோகோ முன்னாடி வந்துடும். ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட், லோகோ செகண்ட், அது தாண்டி டெக்ஸ்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்டரில் செட் பண்ணும்போது கரெக்டான லோகோவோட ஒரு அப்பியரன்ஸ் அப்படியே நமக்கு கிடைக்கும். அதை தாண்டி அந்த லோகோவுக்கு கலர் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். இப்போ ஷேப் கலர் மாற்றிட்டோம். லோகோவோட கான்செப்ட் எல்லாமே நம்ம ஃப்ரண்டில் செட் பண்ணி வச்சுட்டோம். இனி டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம அதில் வந்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். டெக்ஸ்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லோகோவோட ஓவரால் வியூ நமக்கு கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த லோகோவை அப்படியே டவுன்லோட் பண்ணி கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ண இமேஜ் கேலரியில் சேவ் ஆகும். கேலரியில் சேவ் ஆன இமேஜை பார்ப்போம். சேவ் ஆகக்கூடிய இமேஜ் PNG ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். அதாவது லோகோ மட்டும்தான் தெரியும், பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு எந்த ஒரு ஷேடிங்ஸும் நமக்கு கிடையாது. லோகோவோட ப்ராப்பர்ட்டிஸை பார்க்குறீங்க, அதோட ரெசல்யூஷன், அதோட ஃபார்மேட் PNG ஃபார்மேட் எல்லாமே அதில் கரெக்டாக இருக்குது. திரும்ப நம்ம லோகோ மேக்கர் அப்ளிகேஷனில் வருவோம். நம்ம அதில் இருக்கக்கூடிய சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா லோகோஸையும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லோகோ மேக்கர் வீடியோவில் இனி எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. அந்த அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையும் நாம் ஓவராலாக பார்த்துட்டோம். எல்லா டூல்ஸையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, ஒவ்வொரு டூல்ஸோட யூஸ் என்ன, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு 2-3 லோகோ க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் ஓரளவுக்கு இதில் ப்ரொஃபஷனல் ஆகிடுவீங்க. நீங்கள் ஓரளவுக்கு இதை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் இதில் இருந்து லோகோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓனாக கஸ்டமைஸ்டு லோகோவும் நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது வேறு டூலில் இருந்து நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜஸை டவுன்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் மெர்ஜ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே சேர்த்து கிளப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கான்செப்டில் விதவிதமான லோகோஸை நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இதில் ரொம்ப சூப்பரான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப யூசர் ஃப்ரெண்டாக இருக்குது. வித்தின் 2 மினிட்ஸுக்குள்ளாடி நீங்கள் ஒரு லோகோவை க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பதில் நான் கமெண்ட் செக்ஷன் வழியாக உங்களுக்கு கொடுத்துருவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ஒரு வேளை யூஸ் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இனி ஒரு சிறந்த டிப்ஸுமா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.